என் பெயர் கார்பல். நான் ஜம்மு ஐஐடியில் 3ஆம் ஆண்டு ஆராய்ச்சி மாணவர். கடந்த 8ஆம் தேதி இரவு பாகிஸ்தான் ட்ரோன்கள் நம்ம இந்தியா எல்லை ஜம்முவில் வந்திருந்தன. ஸோ அன்னைக்கு நைட்டு எப்படின்னா இரவு 8 மணிக்குலேருந்து 8:30 வரையும் கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இந்தியன் ஆர்மி வந்து நம்ம அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தது. அதற்கப்புறம் நான் 8லேருந்து 8:30 மணி சுமார் ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் கரெக்டாக ஒரு ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் கரண்ட் பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கரண்ட் வந்துச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம். திருப்பி விடிய காலை 3 மணி அளவில் திருப்பவும் அதே மாதிரி வர ஆரம்பித்தோடனே எல்லார் வீட்டுகள்லையும் இரவு முதல் கண்டினியூவாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்ல மொத்தம் ஒரு 1200 மாணவர்கள் படித்து வருகிறோம். அதுவும் இல்லாமல் எல்லார் வீட்லேயும் ரொம்ப நியூஸ் செய்திகளில் கண்டினியூவாக வரதை பார்த்து ரொம்ப பதறி ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கண்டினியூவாக ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்கள் விடியற் காலையில் கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 5:30 மணிக்குள்ள ஒரு ஹம்சஃபர்னு ஒரு எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு, அதில் கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப திருப்பி மாலையில் சாயங்காலம் விடிய காலையில் 3 மணிக்கு ஆரம்பித்த உடனே அது ஒரு 4:30 மணி வரையும் போனது அந்த ட்ரோன் அட்டாக். அதற்கப்புறம் காலையில் எந்த டாக்ஸி இது எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா அந்த சேஃப்டி கன்சர்னால. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்ப சரி கேபில் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு சிலர்லாம் டிசைட் பண்ணி கேபும் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சில நண்பர்கள் ட்ரெயின் மூலமாக அந்த 5:30 ட்ரெயினை எப்படியோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. சரின்ட்டு கேப் பார்க்குறப்ப என்னன்னா, டெல்லிக்கு போகிறதுனா கேப் வந்து சின்ன டொயோட்டா கார்னா 20,000மோ, அதே மாதிரி இடிஎஸ் கார்னா 16,000மோ, அதே மாதிரி ஸ்விஃப்ட் அது மாதிரினா 14,000மோ சார்ஜ் பண்ணாங்க. சரி, அவ்வளவு கொடுத்து ஒரு சிலர் போகிறது தயாராக இருந்தாங்க. எல்லா மாணவர்களாலும் அவ்வளவு கொடுத்து போக முடியலை. அப்புறம் சரிங்கிறப்ப அன்னைக்கு ஒரு 10 நாள் போல் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் எல்லாரும் கண்டினியூவாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதற்கிடையில் இன்ஸ்டியூட்லேருந்து பேசி ஒரு ஸ்பெஷல் வந்தே பாரத் ட்ரெயினும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் என்ன இஷ்யூனா, 1,200 தான் ஃபேரு. ஸ்பெஷல் ட்ரெயின்னு சொல்லி 1,900 கொடுத்து எல்லாம் கொடுத்து போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் ஆகணும், ஏன்னா எல்லார் வீட்லேயும் கேட்காதான் இருந்தாலும் சரின்னு 1,900 கொடுத்து டெல்லி வந்து சேர்ந்துட்டோம். நாம் டெல்லி வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இதுமாரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லைவ்ல பேசினோம். அதுக்கப்புறமும் அப்பா வந்து பேசி இதுமாரி என் தகவல்லாம் சொல்லி மாநில செயலர்கிட்ட சொல்லி அதேமாரி அவங்களும் அவங்க சிஎம் கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வந்துச்சு. இதுமாரி தமிழ்நாடு மாணவர்கள் எங்கெல்லாம் இதுமாரி பஞ்சாப் எங்கெல்லாம் சிக்கியிருக்காங்களோ நீங்கள் உதவி எண்களை காண்டாக்ட் பண்ணுங்க, அந்த காண்டாக்ட் பண்ணி எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கன்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சோடனே உடனே குயிக் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் டெல்லி வந்து சேர்ந்த உடனே தமிழ்நாடு ஹவுஸ் இல்லத்தை வந்து சேருங்க அப்படின்னு. இதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி பஞ்சாப்ல லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டின்னு இருக்கு, அதுல வந்து நிறைய தமிழ் மாணவர் இருக்காங்க. 600-700 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்களும் கண்டினியூவா டெம்போ அது மாதிரி புக் பண்ணி அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஜம்முலேருந்து வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் காஷ்மீர்ல எஸ்குசாட்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அது. அதுக்கப்புறம் என்ஐடி ஸ்ரீநகர், அப்புறம் நிஃப்ட். இவங்கெல்லாம் காஷ்மீர்லேருந்து டெல்லி வரணும்னா ஒன்று வந்து ரோடு போக்குவரத்து இல்லாட்டி ஃப்ளைட்டை ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க. ஸோ ரோடுங்கிறப்ப ரோடுக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருந்ததுனால அன்னைக்கு அவங்களால கிளம்ப முடியல. அவங்களாம் அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. சரின்ட்டு நாங்கள் டெல்லி வந்தோடனே நேரடியாக தமிழ்நாடு ஹவுஸை சென்றடைஞ்சோம். தமிழ்நாடு ஹவுஸில் எங்களை வந்து நல்லா சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாங்க. எங்கள் கூடயுமே நிறைய மாணவர்கள் வந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால் இதுமாரி ஒவ்வொரு ஹவுஸ். அவங்கள்ட்ட அந்த கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட்டும் எதுவும் கண்டுக்கலாம் இல்லை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண மாதிரி இந்தியாவில் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணலை, ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஏன்னா நாங்கள் கால் பண்ணி டெல்லி ஹவுஸ் வந்த உடனே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கோம். வந்த உடனே எங்களுக்கு சாப்பாடு ரூம் கொடுத்துட்டாங்க, ஸ்டே பண்ணிட்டாங்க. என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க பசங்க. ஏன்னா நாங்கள் பரவாயில்ல, எங்களை சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் ஆசையில் என்ன வேணாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலாம் இல்லை, நாங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதே மாதிரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏகே ஸ்ரீஜன் அவங்க வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க. நாங்கள் எதை கால் பண்ணாலுமே உடனே குயிக் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுமாரி பார்த்து எங்களை 2 நாள் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களே டிக்கெட்டு புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தாங்க, அவங்கள போக விட்டுட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் சார்பில் எங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி ட்ரெயினில் புக் பண்ணி, ஏன்னா அந்த நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட்டும் ஏற்றிட்டாங்க ரேட்டு. ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு 11,000 இருந்துச்சு. அந்த ஃப்ளைட் ஃபேர் ஆக்சுவல் ஃபேர் வந்து 5,000 தான். மேக்ஸிமம் போனால் 7,000 போகும். ஆனால் அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அவங்களும் ஃப்ளைட் ஃபேரை ஏற்றிட்டாங்க. சரி, நாங்கள் ட்ரெயினில் கவர்மெண்ட் புக் பண்ணி கொடுத்துச்சு. கவர்மெண்ட்டோட அந்த நேரத்தில் அந்த தமிழ்நாடு ஹவுஸில் யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஏகே சீஜன் அவங்க,
சிறப்பு பிரதிநிதி, அதே மாதிரி அந்த திரு ஆஃப்தாப் அவர்கள், அவங்க ஐஏஎஸ் புதுக்கோட்டை அடிஷனல் கலெக்டர், அவங்களும் நல்லா இது பண்ணாங்க. இங்க வந்து கார்த்திகை சேனாதிபதி இவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து எங்களுக்கு வந்து ட்ரெயின்ல போறதுக்குமே 3 வேளைக்கு சாப்பாடு, ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, புளி சாதம், லெமன் ரைஸ், இது மாதிரி போறதுக்குமே சாப்பாடு கொடுத்து எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்து கார்ல விட்டுட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு இல்லாமல் எங்களை கண்டிப்பாக ஃபாலோ அப்பும் பண்ணியிருந்தாங்க, எங்கே போயிட்டு இருக்கீங்க என்னன்னு. வந்து சேர்ந்த உடனே இங்கே சென்னையில் மினிஸ்டர் நாசர் வந்து ரிசீவ் பண்ணாங்க. அது ரிசீவ் பண்ணது இல்லாமல் எங்கள் உடனே சாப்பிட கூப்பிட்டு போய் வந்தவங்கள எங்கெங்க ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இப்போ அவங்கவுங்க கார்ல சொந்தமாக அனுப்பி வச்சிருக்காங்க. நாங்கள் இருக்க பகுதி வந்து ஜம்முல வந்து இந்து மக்கள் பாப்புலேஷன் அதிகம். அதே மாதிரி காஷ்மீர்ல முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது யூஸ்வலா அவங்களுக்கு பார்டர்ல இருக்கவங்களுக்கு அது யூஸ்வலா பழகிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா டெய்லி இது மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு, நாங்க இது எங்களோட ஒன்னா ஆயிடுச்சுன்னு. ஜம்மு காஷ்மீர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்லா நம்ம ஊர் மக்கள் மாரி நல்லா பாசமா இருக்காங்க. நம்ம என் ஹவுஸ் ஓனர்லாம் நான் என்ன இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியா சாப்பிடு, அவங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டை இதை மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க. மற்றவங்க மாரிலாம் இல்லை, நல்லா நல்ல மக்களா இருக்காங்க. நம்ம வெளில ஒன்று ப்ரொஜெக்ட் பண்றோம், ஆனா மக்கள் அப்படி இல்லை, நல்ல மக்களா இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க 8 மணிக்கு உட்காந்துருக்கோம், திடீர்னு வருது, திடீர்னு நியூட்ரலைஸ் ஆகுது, அப்புறம் திருப்பி நாங்க இருந்ததுக்கு அடுத்த நாள் தான் ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா அடுத்த நாள் ரொம்ப இம்பாக்ட் ஆனிச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறப்ப எல்லாம் ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரே அழுதுகிட்டு இதுமாரி என்ன பண்றேன்னு தெரில. ஏன்னா அவங்களால அந்த ஸ்டேட்டை விட்டும் போக முடியாது, ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்த இடம் தான். நானும் என் நண்பர்களை வாங்கடா போவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டும் பார்த்துட்டேன். இல்லை என்ன நடந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு கேட்டு வரப்ப. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு, நான் இந்த முயற்சியும் செஞ்ச மாநில செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர், நாங்கள் டெல்லியில் இன்னொன்றும் பண்ணோம், போய் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களையும் சந்தித்து எங்களோட நன்றியையும் தெரிவிச்சுக்கிட்டோம். எங்கள் எல்லாருக்கும் எங்கள் தமிழ் மாணவர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.